ஸோ ஹரிஸ் நான் வீடியோவில் பார்க்க போகிறோம்னா எப்படி இந்த மாதிரி ஒரு காமெடியான வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக கேட்கலன்னா கொஞ்சம் மனுஷமே நான் இப்போ வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசுகிறோம். ஓகேங்களா? சாதாரண மனுஷனா நான் இப்போ மட்டும் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசுவோம். அதுக்கப்புறம் நான் பேச முடியுங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போங்க. அப்புறம் அப்புறம் எப்படி கேப்கட் டவுன்லோட் எப்படி நான் வந்து கேப்கட் விபிஎன் எப்படியோ யூஸ் பண்ணிட்டு டவுன்லோட்லாம் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நல்ல ஒரு டைட்டில் கார்டாக யூஸ்ட்டு அப்புறம் இனிமேல் டைட்டில் கார்டை அடுத்த வாரம் ஒரு வீடியோவில் டைட்டில் கார்டு வரும். ஓகேங்களா? பட் சி பாயா ஸோ வாங்க வீடியோ வரும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் வந்து கேப்கட் தான் தேவை. கேப்கட் பேன் ஆயிடுச்சுதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பேன் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து விபிஎனை வச்சு கஷ்டப்பட்டு ஏபிக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணா சொல்லுவேன், திரும்ப அது ஒரு வீடியோ போகிறேன். எல்லாம் நீங்கள் வந்து விபிஎன் போட்டால் தான் கேப்கட் யூஸ் ஆகாது. நம்ம இதில் பேன் ஆகாது. விபிஎன் போட்டு அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப் இருக்குது, ப்ரோட்டான் விபிஎன். ப்ரோட்டான் விபிஎன் ரொம்ப நல்லதாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ப்ரோட்டான். இது வந்து நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி சென்ட் பண்ணோம். ப்ளஸ் நீங்கள் கெஸ்ட்டாக வரலாம். இங்கே வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கேப்கட் இருக்கிறவங்களுக்கு ப்ரோட்டான் விபிஎன் உங்கள்கிட்ட இருக்கிற விபிஎன் போட்டுக்கோங்க. ஸோ நியூ ப்ராஜெக்ட்குள்ளே போய்க்கோங்க. நியூ ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு நானே இப்போ சும்மா என்னமோ வீடியோ எடுத்து விட்டேன். இப்போ ஆக்ஷன் கேட்காது. ஆக்ஷன் கேட்கும்போது தெரியல. நான் நம்ம செட்டிங்ஸில் போட்டேன் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகவே கூடாதுன்னு. ஓகே, வாய்ஸே ரெக்கார்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது வாய்ஸே ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி செட்டிங்ஸில் போட்டுருந்தேன். அப்படி உங்களுக்கு கேட்கலன்னு தான் நினைக்கிறேன். நான் வீடியோ எடிட் பண்ணும்போது கேட்குமான்னு பார்க்குறேன். கேட்கலன்னா இந்த வீடியோ போட்டு இந்த மாதிரி ஏதாவது நான் போக பாருங்க. நீங்கள் ஆடியோ அங்கே வந்து ஆடியோ எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சரியாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. எனக்கு முதல்ல என்ன நீங்கள் பண்ணீங்கன்னா அங்கே நம்ம வீடியோ எடுத்துட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு எல்லாம் தள்ளுங்க. லாஸ்ட் இருக்கும் வந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வாய்ஸ் ஆடியோ எஃபெக்ட் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் வாய்ஸில் எல்லா ஆடியோ எஃபெக்ட் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆடியோ எஃபெக்டில் போய்ட்டு வாய்ஸ் கேரக்டர்ஸ்ன்னு போடுங்க. ட்ரிக்ஸ்டர்னு வரும். ட்ரிக்ஸ்டர் அதான் இப்போ ட்ரெண்டியாக போகிற வாய்ஸ். ஓகேங்களா? ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா லோடிங் நடத்தும். ஓகேங்களா? அதனால சுற்றிக்கிட்டே நம்ம வீட்டில் பாருங்க. கொஞ்சம் வாய்ஸ் கேவலமாக தான் இருக்கும். உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல. நான் கடைசியில் ரிசல்ட் போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணாங்களே உங்களுக்கு வாய்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ கேட்டிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எடுத்தீங்கன்னா கடைசியில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த வீடியோ சொல்ல வந்திருந்தேன். சாரி கேஸ். ஏன்னா இந்த மாதிரி இப்போ நான் இதுலேயும் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வீடியோவில் பேசுகிறேன்ல. இப்போ இந்த வீடியோ இப்போ வந்து இது வந்து வேறு ஃபோனில் இது வந்து இங்கே ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், இங்கே ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுத்துலையுமே இதில் வந்து வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும், வாய்ஸ் கேட்காத மாதிரி செட்டிங்ஸில் மாற்றிக்கலாம். இருங்க நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். வந்து வெளில போ விபிஎனுங்க ப்ரோட்டான் விபிஎன் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா விபிஎன் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? எவ்வளோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஒரு பையாவா ஒரு வடக்கன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துருந்தேன். ஓகேங்களா? இப்போ என்னன்னா நான் என்ன சொல்ல வந்தேன் என்னது கடைசியில் வந்து இதில் வந்து இதுலேயும் நான் பேசுகிறேன் வாய்ஸ் கேட்கும். ப்ளஸ் ஃபோன்லேயும் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் ஒரு எக்கோ சவுண்டு மாதிரி கேட்கும். உங்களுக்கும் ரொம்ப மாதிரியாக நான் பேசுகிறது ஒன்றுமே கேட்காதுன்னு சொல்லிட்டு இதில் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு அது பேர் என்னன்னு தெரியல. ஸ்க்ரீன் ரெக்கார்டில் அப்படியே வாய்ஸ் ரெக்கார்டாக இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வந்து நான் எடிட் பண்ணல அந்த சவுண்ட் கேட்டிருக்கேன். நான் அந்த வீடியோ முடியும்போது கடைசியில் போடுவேன். எப்படி நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போடுவேன், அந்த கடைசியில் போட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போட்டுருவேன். ஓகேங்களா? கேப்கட் வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப அதுக்கு நீங்கள் இது பண்ண என்னது ப்ரீமியம் என்னமோ போடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவே வேணாம்.
ஃப்ரீயாகவே இருக்கும். ஏன்னா இப்போ பேன் பண்ணிட்டாங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இதான் இந்த வீடியோ சொல்ல வந்தேன். ஸோ நானும் இருக்கிறேன். ஸோ சச்சி என்ன நீ வேலையை மட்டும் பாரு வேட அவன் அண்ணன் கைஸ். சரி ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிறேன். ஸோ பை பை. சாரி கைஸ், நடுவில் எங்கள் அண்ணன் வந்துட்டு பேச முடியல. ஓகேங்களா, ஸோ இதான் இந்த வீடியோ சொல்ல வந்திருந்தேன். பாய். திரும்பி சொல்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே பை. Okay, sound serious. Apa? Apa? Dia punya nama voice change pada dah berapa? Dia, dia punya lah, berapa dah?